ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோஸ் கடல்பாசி. இங்கிலீஷில் இதை அகர் அகர் சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டு இந்த அகர் அகரை செஞ்சுருக்கேன். நோன்பு நேரத்தில் இஃப்தாருக்கு இது எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. நோன்பு வச்சுருக்கவங்க அவங்களோட பாடி ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ அது கூல் டவுன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இன்றைக்கி இந்த ரெசிபியை நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இது போக நீங்கள் நிறைய எசன்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்தா, பைனாப்பிள், வெண்ணிலா. அது போக ஃப்ரூட்ஸ் வச்சு கூட இது செய்யலாம். மேங்கோ, அவகேடோ, ஆப்பிள், ஆரஞ்சு இதை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். நான் ஃப்யூச்சரில் இந்த ரெசிபிஸ் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் போஸ்ட் பண்ணுறேன். வாங்க இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த அளவுக்கு இந்த டம்ளர் அளவில் நான் தண்ணி எடுத்திருக்கேன். நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் தான். அது கூட இந்த அகர் நான் உங்களுக்கு பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். இந்த அகர் சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நீளமாக இருக்கும். நான் 4-5 கட் பண்ணி மிக்சியில் ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அப்பப்போ கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால. ஸோ அந்த அகரில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அகர் நான் அதில் போடுறேன். இந்த அகர் நல்லா கரைஞ்சி இந்த இதுதான் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா கரைஞ்சிடணும். அந்த தண்ணியோடு அது சேர்ந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். அகர் போட்டாச்சு. அது கூட நான் 50 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை சக்கரை தான். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அகரும் சர்க்கரையும் நல்லா தண்ணியோட கரைஞ்சிடணும். சிம்லே வச்சு காய்ச்சுங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதில் ஒரு ஏலக்காய் தட்டி இல்லைனாக்கா பவுடராக போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் போட போகிறது இல்லை. ஸோ நான் அப்படியே சிம்லே வச்சு ஒரு 5-7 நிமிஷம் இது ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அகரில் நல்லா கரைஞ்சிருச்சு. சுகரும் நல்லா கரைஞ்சிருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அந்த அடுப்பை. இப்போ நம்ம பால் இப்போ நல்லா காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட இந்த அகர் மிக்சரை இது உள்ளே ஊற்றிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம டிலே பண்ணாமல் டக்குன்னு இதை வடிகட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில். ஸோ நம்மளுக்கு அந்த ஆடை, அதுக்கப்புறமா அந்த அகரோட சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் நம்மளுக்கு இதில் கலெக்ட் ஆகிடும். இப்போது இந்த பால் ரெடியாக இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன எசன்ஸ் வேணாலும் நான் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது நான் வீட்டிலே செஞ்ச ரோஸ் மில்க் எசன்ஸ். இந்த ரெசிபியை நான் கூடிய சீக்கிரத்தில் என்னோடய சேனலில் போடுறேன். இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு இந்த கலர் போதும். நான் இந்த மாதிரி சிலிக்கான் கப்ஸ் எடுத்திருக்கேன் இன்னைக்கு இது மோல்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் அதில் ஊற்றுறேன் எல்லாத்துலேயுமே. உங்களுக்கு விருப்பப்பட்ட மோலில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒரு போலாகவும் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிவைட் பண்ணியும் ஊற்றி வச்சுக்கலாம். நான் கிட்ஸுக்கு கொடுக்குறதுக்காக இன்றைக்கி ஸ்டார் ஷேப்லேயும் ஃப்ளவர் ஷேப்லேயும் எடுத்திருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஒரு 30 மினிட்ஸ் ஃபேன் கீழே ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours நல்லா செட் ஆகும். இப்போ 2 hours நல்லா ஃப்ரிட்ஜில் செட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நான் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக வெளியில் வருது. நான் இப்போ வேறு பிளேட்டில் எல்லாமே மாற்றி வச்சுருக்கேன். ஸ்டார் ஷேப்லேயும் ஃப்ளவர் ஷேப்லேயும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.